என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவிடத்தினில் யார் உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த தாயானவளின் வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்க சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த அம்மாவிடமே வந்து வழிகேட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றா கேட்கின்றார்கள். இதையே என் தங்க பிள்ளையே, என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் சில நபர்களால் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியினை நீ விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம், அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால்தான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று. என் தங்கமே, நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் என் தங்க பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த அம்மா வந்திருக்கின்றேன். அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அம்மாவினுடைய வாக்கை முழுவதுமாக கேட்டு எது எந்த விஷயம், எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரியப்படுத்த போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சிறு விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை உட்கார வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவரை பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் உன் உறவோடு சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற கெடு செயல்களை அவர்கள் செய்யக்கூடியது யார் தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யாரேனும் ஏதேனும் காரணம் கேட்டால், நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துவிட்டார் என்று சப்பை கட்டி உன் கதையை முடிக்கப் போகின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நாட்கள் இந்த அம்மாவினை நீ வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்களில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டவே வேண்டாம். என் வாழ்க்கையில் நிரந்தரமாக விட்டு விலகிவிடு. என் தங்கமே, இந்த அம்மா தீயவர்களை எல்லாம்
என் தங்கமே, இவர்களால் உனக்கு தீயவர்களையெல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் காண உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாய் அல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும் என்று உன் சொத்துக்களும் பணங்களும் பொன்பொருள்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை ஒரு நாளும் நம்பி விடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினம்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையை, அவர்களை ஒரு பொழுதும் நீ மன்னித்து விடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்பதனை நீ மறவாதே. அதனால் என் தங்கமே, ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இன்று இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று நீ மன்னித்து விட்டாய். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை மட்டும் நீ செய்து விடாதே. அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த அம்மாவினால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த அம்மாவினால் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தவர்களோ, அது மட்டும் அல்லாமல் தானாக உனக்கு காட்டி கொடுத்தேனோ, நானாக உனக்கு காட்டி கொடுத்தேனோ, உன்னிடத்தில் வந்து உனக்காக வந்து இந்த கயிறை கட்டிக்கொள், எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலோ, இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம் என்று சொன்னாலோ, இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதனை உடனே வாங்கிவிட வேண்டாம். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ ஒரு நாளும் எண்ணி அவர்களிடமிருந்து நீ நம்பி மோசம் போய் விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டிக்கொள்வாய். அதனால் இந்த அம்மாவினுடைய பேச்சை கேட்டு நீ எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.